இருக்கிறது மலேசியன் ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி. மாணவர் ஒருவர் மலேசியன் ஸ்டூடெண்ட் விசாவை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதாவது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் லோ காஸ்ட், நோ ஐஎல்டிஎஸ், அதே போல் உங்களுக்கு ஒரு கிழமைக்கு 1 வீக்கு 20 ஹவர்ஸ் லீகல் ஒர்க் பண்ண முடியும், பார்ட் டைம் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி மலேசியாவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற யூனிவர்சிட்டிஸ் அமெரிக்கன், யூகே மாதிரி யூனிவர்சிட்டிஸோட பார்ட்னர்ஷிப்போடு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற டிப்ளமா ஓ டிகிரி அது வந்து ஆல் வேர்ல்ட் வைஸ் ரெக்கக்னைஸ் ஆன சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் எடுப்பீங்க. மலேசியா என்ற நாடு பல இன மக்களை கொண்டது. அதாவது சைனீஸ், இந்தியன்ஸ் மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க மலேசியாவில். அதனால உங்களுக்கு காமனாக இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் பற்றி ஒரு பிரச்சனை ஒன்று தேவைப்படாது. மலேசியாவில் உங்களுக்கு இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்க இயலும். அதே மாதிரி மலேசியன் லிவிங் காஸ்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அது குறைவு. வீட்டு வாடகை, அதே மாதிரி அவங்களுக்கு போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 300 600 ரிங்கிட் கணக்கில் தான் அவங்களுக்கு போகும். ஸோ உங்களுக்கு லிவிங் காஸ்ட் வந்து ரொம்பவே குறைவு. அதே போல் நீங்கள் மலேசியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே சரி நீங்கள் டிப்ளமா ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஐடி, இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிப்ளமாஸ் உங்களுக்கு செஞ்சு கேளும். அதில் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒன்று எடுத்துக்கவும் மேலும். அதே மாதிரி மலேசியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. மலேசியாவில் நீங்கள் செய்கிற டிப்ளமா ஓ ஸ்டடீஸை நீங்கள் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. அதே போல் மலேசியாவில் நீங்கள் அவங்க ஸ்டடீஸை முடிச்சதுக்கு பிறகு ஒர்க் வீசா ஒன்று அடிக்கிறது உங்களுக்கு பெரிய காரியம் ஒன்று இல்லை. ஒர்க் வீசா ஒன்று எடுக்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு பாத்வே. மலேசியா என்பது ஒரு பாதுகாப்பான கண்ட்ரி. அதனால நீங்கள் உங்களோட சகோதரர்கள் இல்லாட்டி உங்களோட மாணவர்களையும் நீங்கள் மலேசியாவுக்கு அனுப்புறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம் ஒன்று இல்லை. ஏன்னா மலேசியான்னு சொல்றது ஒரு பாதுகாப்பான கண்ட்ரி. அதே போல் எடியூடெக்ல அங்கே எங்களை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு விசா ப்ராசஸ் எப்படி செய்கிறது எல்லாமே எங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். அதே மாதிரி உங்களோட மலேசியன் விசாவை கொடுக்குற இஎம்ஜிஎஸ் எஜுகேஷன் மலேசியா குளோபல் சர்வீசஸ் இதன் மூலமாக உங்களோட விசாவை எங்களுக்கு விரைவாக பெற்றுத்தர முடியும். அதே மாதிரி ப்ரொசஸிங் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் செஞ்சு தர முடியும். அதே மாதிரி எங்களுக்கு உங்களோட ஆஃப்டர் விசா சர்வீசஸ் நீங்கள் உங்களோட விசா வந்ததுக்கு பிறகு நீங்கள் மலேசியா போனதோட உங்களோட ஏர்போர்ட் பிக்கிங் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பார்த்து செஞ்சு தருவோம். ஸோ உங்களுக்கு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். உங்களோட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எங்களோட கஸ்டமர்ஸோட நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பயப்படுறதுக்கும் உங்களோட மாணவர்களை எங்கள்கிட்ட அப்ளை பண்ணுறது மூலம் உங்களுக்கு பயப்படுறதுக்கு எதுவும், பெற்றோராகிய உங்களுக்கு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் அவங்களோட மாணவர்களை பற்றி மலேசியா போனதுக்கப்புறம் சரி, அங்கே யூனிவர்சிட்டிஸோட இருக்க ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளோடையும் சரி நாங்கள் அவங்கள தேடி பார்ப்போம். அதே மாதிரி அவங்களோட மாணவர்களாச்சும் இல்லாட்டி நீங்களாச்சும் அவங்களோட சகோதரியார்ட்ட சரி விசா ஒன்று ரிஜெக்ட் ஆகிட்டேன், மலேசியா இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் விசா ரிஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு மலேசியன் விசாவே அதன் மூலமாக எடுத்துக்கிறோம். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. மலேசியன் விசாவை உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களோட மலேசியன் விசாவை அப்ளை பண்ணி உங்களோட கனவை நீங்கள் நினைவு